இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த கார்ட்ஸ் வச்சு ரீடிங் பார்க்க போகிறோம். உங்கள் மேஸ்குலைனோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, உங்கள் மேஸ்குலைன் F3 மேஸ்குலைன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம மெசேஜஸ் தான் பார்க்குறோம் இல்லையா. நேற்று தான் கார்டு போட்டு வந்தேன்ப்பா. கார்டு ஷஃபிள் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பெருசாக வேற போட்டேன்னா, ஏன்னா எல்லா கார்டும் குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். நான் போட்ட கார்டு குட்டி கையினால் இந்த கார்டு தான் கொஞ்சம் பெருசாக போட்டு வந்திருக்கேன். பட் ஐ ஸ்டில் லவ் ஷஃப்லிங் தீஸ் கார்ட்ஸ். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஷஃபிள் பண்ணியிருக்கேன்ப்பா. அப்படி ஷஃபிள் பண்ணி இவ்வளோ தான் எனக்கு ஷஃபிள் பண்ண வந்திருக்கு. ஐ ஹாவ் டு கெட் யூஸ் டு திஸ் கார்ட்ஸ். ஓகே, இப்போ மெசேஜ் பார்ப்போம். உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன? எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன? உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன? யா, பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தெரியுதா? ஓகே. We masculines are always family oriented persons, and so it's very uncomfortable for us to break all these social conditionings and come out of it. ஆண்கள் எப்போவுமே சோஷியல் கண்டிஷனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுகளுக்கெல்லாம் உட்பட்டவங்க தான். அதனால இந்த சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப டஃப் டாஸ்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த கார்டு வந்து இப்போ ஃபுல்லாக தெரியுது. I want you to be as my best friend with whom I can talk about anything and everything without even thinking. Can I talk this to her or not? எதையுமே இதை பேசலாமா கூடாதா அப்படின்னு கூட யோசிக்காமல் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிற ஒரு ஆத்மார்த்தமான தோழியாக நீ எனக்கு வேணும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் உங்கள் மெசேஜ். நல்லா இருக்குல்ல? ஸோ எப்போவுமே நீ என் கூடவே இரு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இன்டிமேட் ஃப்ரெண்டாக என் கூட இரு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். ஸோ இதுதான் இன்னைக்கான எர்த்லி மேஸ்குலைன் எர்த்லி ஃபெமினைனுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். இனி நாளைக்கு மெசேஜ் நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.